வாங்க இமானுவேல். தேங்க்யூ. டவுன் டவுன் மாதிரி இருக்கு. டவுன் மாதிரி இருக்கு. ஓகே. ப்ரீவியஸ் ஐ நோட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஐ வந்து மேல அந்த இதுவா இல்ல இதுவா? ரிட்டர் கேண்டல்ஸ் ஆரம்பியா தான் இருந்தான். வச்சுக்கலாம். இதுதானே ப்ரீவியஸ் ஐ. நல்லா தெரியுதா இல்லையா உங்களுக்கு? தெளிவா ப்ரோ லைன் செட்ல வைங்க. தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய டைம் டச் அப் கொடுத்துருக்கா. நான் இந்த இடத்துல மார்க்கெட் டச் அப் கொடுக்கணும். ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுது மார்க்கெட்? டச் ஆகுது. டச் ஆகுதுல்ல. அப்ப மார்க்கெட் என்ன ஆகலாம்? இது ப்ரீவியஸ் ஹை. இந்த ஹையை உடைச்சானா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். அதர்வைஸ் கீழே தான் வரும். கீழே தானே வரும். ஆமா. எந்த ஒரு சந்தேகமும் இல்லைல்ல. சந்தேகம் இல்லை. ஸோ ட்ரெண்ட் லைனோட மூணாவது டச்சா? 1 2 இதெல்லாம் எத்தனை டச்சு? மூணாவது டச்சு. மார்க்கெட் என்ன ஆகலாம்? அந்த லைனை உடைச்சா மேல போல் அடி கீழே வரும். கீழே வருமா? ஆமா. ஸோ இப்போ என்ன பண்ண? அடுத்து வீக்லி போய்க்கலாம். லோ எது? லோ கீழே இருக்கு பாருங்க. இதுவா? முதல்ல காமிச்ச மைனர் லோ, இது வந்து மேஜர் லோ. அது மைனர் லோ. இப்போதைக்கு மைனர் லோ நோட் பண்ணுவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண? மேஜர் லோ நோட் பண்ணி மேஜர் லோ வந்து கீழ நோட் பண்ணிக்கங்க. அது ஓகே ப்ரோ. இத உடைச்சாதான் அதுக்கு வரும். இத உடைக்கணும்ல ஃபர்ஸ்ட். ஆமா. அடுத்து வீக்லி போயிடலாம் brother. வீக்லி போயிடலாமா? போயிடலாம். சோ இந்த இடத்துல வீக்லி லோ எது? வீக்லி லோங்கிறது இந்த ரெட் கலர் இதுவா? ஆமா, அதான் கரெக்ட்ல இருக்கு. அதான் லோ. இதா இந்த லோ உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ வரும். கீழ விழும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம்? வரும். மேல போறதும் வாய்ப்பு இருக்கா? ஆமா. நெக்ஸ்ட் என்ன பண்ண? ஒரு ட்ரெண்ட் லைன் போலாமா? ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம் brother. போட்டுக்கலாமா? அவ்வளவுதான். போட்டுவோம். அப் ட்ரெண்ட் லைன் போடுவோமா? போட்டனா? அப் ட்ரெண்ட் லைன் போட்டனா இந்த ட்ரெண்ட் லைனையும் லோவையும் பிரேக் பண்ணினா மார்க்கெட் என்ன ஆயிடும்? கீழ வரும். கீழ வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண? அடுத்து டெய்லி போய்க்கலாம். டெய்லி போயிடலாமா? சோ டெய்லி லோவை என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்? டெய்லில லோ என்ன பண்ணிருக்கு? பிரேக் பண்ணிருக்கு. அப்ப மார்க்கெட் என்னத்துக்கு சான்சஸ் இருக்கு? கீழ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ப்ரீவியஸ் ஹை எது? இந்த டெய்லி ஹை எது? டெய்லி ஹை எது? அந்த நீங்க வச்சிருக்கீங்களா அந்த இடம் தான். இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகலாம்? இந்த மேல போகும். 50%. ஆமா. அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம்? இடத்துல போகும். டிராப் தான ஆகலாம். கீழ வரும். சரி. இப்படி என்ட்ரி இருக்கா இங்க? இல்லங்க bro. இல்ல. இப்போ இருக்கு. போலாமா? என்ட்ரி போலாமா? போடலாம். ஐ ஷூர்? கண்டிப்பா. ஸ்டாப் லாஸ் எது? அந்த கீழ இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வச்சுங்க. இதுவா? ரிட்டர் கேண்டில் மேல லைன் கீழ லைன் இருக்குல்ல, அந்த லைன் போட்டுருக்கீங்கல்ல, இந்த லைனுக்கு மேல அதான் ப்ரீவியஸ் ஐயா இருக்கலாம். இதுக்கும் என்ன எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? அதான் அதே வச்சுங்க. டார்கெட் 1:2 2 ரன் பண்ணவா? நீங்க ரன் பண்ணுங்க. அடுத்த என்ட்ரி போடுறீங்களா என்ன? அடுத்த என்ட்ரி போடல பிரதர். அடுத்து ஒரு கேண்டில் பாத்துக்கிறேன். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. என்ட்ரி க்ளோஸ் பண்ணீங்களா? இல்ல, அடுத்த கேண்டில் பார்த்து இது பண்ணிக்கிறேன். இந்த இது ஹிட் ஆயிடுச்சு. மெரியா இமானுவேல், நான் என்ன சொல்றேன், ஆக்சுவலி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஆனா ட்ரேட் க்ளோஸ் ஆயிடுச்சான்னு நான் கேக்குறேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா ட்ரேட் க்ளோஸ் ஆயிருந்தானே ஆட்டோமேட்டிக்காவே. இப்போ விக் வந்து டச் ஆயிருக்குங்க, ஆனா பாடி க்ளோஸ் பண்ணிருக்கு அந்த ஹைய. இல்ல, அப்போ வந்து ட்ரேட் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணுவீங்களா வச்சிருப்பீங்களா? வச்சிருக்கலாம். ஓகே, அதான் கேக்குறேன். ஹோல்டிங்ல தானே இருக்கு ட்ரேட். ஆமா. சரி, நெக்ஸ்ட் ரன் பண்ணவா? என்ன ஆயிடுச்சு? லோ பிரேக்கிங் பிளஸ் ட்ரெண்ட் லைன் என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சு. என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் பாரு. இன்னொரு என்ட்ரியா? ஆமா. ஸ்டாப் லாஸ் எது? அந்த கீழ லைன் சேம் as the கீழ லைனா? ஸ்டாப் டெக்னிக் வச்சோம் அதே இடம் தான். ஏற்கனவே 1:2 2 ரன் பண்ணவா? அடுத்த என்ட்ரி போடுறீங்களா எப்படி? போடலாம் பிரதர். போடலாமா? வெரி சிங்கிள் எங்கல்பிங் இருக்கு. போடலாம். ஸ்டாப் லாஸ் எது? பேஷ் எங்கல்பிங் மேலயா? அந்த அந்த ரெட் கலர் கேண்டில் மேல. டார்கெட் 1:2 2 2
ஆமா. நான் பண்ணவா? ம். என்ன ப்ரோ ரிவர்ஸ் ஆகுது? You can hold the entry master. ம். என்னன்னாலும் நீ என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணும். ஸோ மூணுத்துலயுமே 1:1 ஃபைனலி ஹிட்டா? 3 ஆர்டர்லயுமே ஆமா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் க்ளோஸ், செகண்ட் ஆர்டர்ல 1:1 ஹிட், தேர்ட் ஆர்டர்ல 1:1 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. இப்போ என்ட்ரி என்ன ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம்? என்ட்ரிக்கு மாத்திடுவோமா? ஸோ செகண்ட் ஆர்டர் என்ன ஆயிடுச்சு? டார்கெட் ஃபைனலி ஹிட் ஆயிடுச்சு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த தேர்ட் ஆர்டரா? ஆமா. கூட போட்டுக்கலாம் ப்ரோ. என்ன ப்ரோ? இதாவது ரிவர்ஸ் ஆகுது. இதுதான் பொறுமை இல்ல அப்படிங்கிறது. ம். பொறுமை கடலினும் தெரியுது. தத்துவம் வேணும். தத்துவம் நின்னா மட்டும் முடியாது, அது கண்டிப்பா என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணணும்ல. சீரீஸ் நெட்ல என்ன பண்ணலாம்? அழகா ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாமா? போடலாம். என்ன ட்ரெண்ட் லைன் கரெக்டா டச் ஆயிருக்கு. ரெஸ்பெக்ட் ஆகி டச் ஆகி மார்க்கெட் என்ன ஆக ட்ரை பண்ணுது? கீழே வரைக்கும் ட்ரை பண்ணுதா? ஆமா. வருது. பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ. ஹிட் ப்ரோ. ஃபைனலி டார்கெட் என்ன இருக்கு? ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆயிச்சா? இவ்வளவுதான். இந்த இடத்துல நமக்கு என்ன இல்ல? இமானுவல்ட்ட பொறுமை இல்ல. பயம். ஐயோ போயிடுமோ, எடுத்த ப்ராஃபிட்லாம் போயிடுமோ. லாஸ் ஆனாலும் பயம், ப்ராஃபிட் வந்தாலும் பயம். இப்படின்னா என்னால எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல ப்ராப்பரா பண்ணுங்க. ப்ராப்பரான எக்ஸிகியூஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? என்ன நடக்குது மார்க்கெட்ல, என்ன நடக்குது, என்ன சொல்ல வருது மார்க்கெட்டு, அதுதானே மெயின். எல்லா இடத்துலயும் நான் ப்ராஃபிட்டே பண்ணணும்னா முடியுமா? ஒரு கட்டத்துல எனக்கு லாஸ் வேணும். வெறும் நான் ப்ராஃபிட்டே இருக்க கூடாது. எனக்கு என்ன வேணும்? லாஸ் வேணும். ஸோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றதுக்கான மனப்பக்குவம் என்ன இருக்கணும்ல. ஒன்றும் இல்லை, நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். நேற்று நான் ஹீரோ ஜிபிபியில ட்ரேட் எடுத்தேன். எனக்கு $100 நைட்டு லாஸ்னா. பட் அதை நினைச்சு நான் என்ன பண்ணல? ஒரே பண்ணல. ஸோ அவ்வளோதான். ரெக்கவர் பண்ணி முடிக்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ அவ்வளோதான். ரெக்கவர் பண்ணுங்க நம்பிக்கை. அவ்வளோதான். நம்பிக்கை இருந்தாலே அவங்ககிட்ட பயம் போயிடும். ஓகேவா? மற்ற விஷயமா இருக்கட்டும், மற்ற லோ மார்க்கெட் ஸ்டெச் இருக்கிற கொஞ்சம் சின்ன ஸ்டெக்னஸ் இருக்கு. அப்புறம் நான் சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் வந்து மறந்து போயிருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவறாம ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள். ஓகேவா? இனிமேல் ப்ராப்பரா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனிவே சூப்பர். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. சூப்பர் இருக்காதீங்க. நான் என்ன சொல்லிட்டேன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். மார்க்கெட்ல எது முக்கியமோ இல்லையோ பொறுமை முக்கியம். அழகா என்ட்ரியை ஃபைன் பண்ணி இது செல்லுதான் ஆக போகுதுல தெளிவா எடுத்தீங்க. அது வந்து நான் வந்து அப்ரிஷியேட். பட் கொஞ்சம் பயம் பதட்டம் இருக்கு மைண்டுக்குள்ள. ஓகேவா? நம்ம ஒன்று முடிவு பண்ணோம், ஒன்று அடிச்சா ஸ்டாப் லாஸ் இல்ல டார்கெட். இந்த விஷயத்த தெளிவா இருக்கும். ஓகேவா? சூப்பர் நைஸ்.